சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பேரூராட்சியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் மேல்தேக்க தொட்டியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 14,43,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த நீர்த்தேக்க தொட்டி இன்னும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாத நிலையில் சுற்றுச்சுவர் இடிந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். தொட்டியில் ஆங்காங்கே விரிசல்கள் இருப்பதாக புகார் தெரிவித்த மக்கள் ஒப்பந்ததாரர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியின் அடையாளங்களில் ஒன்றாக மாறியுள்ள நெய்தல் கலை விழா 5வது ஆண்டாக இந்த ஆண்டும் நடைபெற உள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ் கலை மற்றும் பண்பாட்டை கொண்டாடும் இந்த விழாவில் பங்கேற்க அனைவரையும் வரவேற்பதாக கூறி கலை விழா தொடர்பான வீடியோவை தமது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ளார். ஒடிசாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா திருவாரூர் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த மாவட்டத்தில் கஞ்சா, குட்கா விற்பனை மற்றும் கடத்தலை தடுக்க அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி ஒடிசாவில் இருந்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துக்கு வந்த ரயிலில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ஒடிசாவைச் சேர்ந்த பிரபாத்பா என்பவரிடம் 30 கிலோ கொண்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் 45 கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 5 பைக்குகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே பாலாற்றில் மணல் கொள்ளையடித்த 4 பேரை கைது செய்த போலீசார் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட 5 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்தனர். நரியம்பட்டு மலட்டாறு பகுதியில் ரோந்து பணிக்கு சென்ற போலீசார் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட கைலாசகிரி பகுதியைச் சேர்ந்த தியாகு, லோகு, ராஜ்குமார், லிங்கா ஆகியோரை கைது செய்தனர். அப்போது தப்பியோடிய வெங்கடேசனை தேடி வருகின்றனர். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பௌர்ணமி கிரிவலம் செல்லும் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வதால் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுமாஞ்சேரி அருகே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை தாக்கி கொலை செய்த வழக்கில் நேபாளத்தைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். கன்னிமாக்கம் கிராமத்தில் பழச்சாறு கடையில் வேலை பார்த்த விஜய் குமாருக்கும் அருகில் உள்ள உணவகத்தில் வேலை பார்த்து வரும் சுராஜுக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாறியுள்ளது. அப்போது கண்ணாடி டம்ளரால் தாக்கப்பட்ட விஜய் குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து சுராஜை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் அரியூர் அருகே உரிமம் இல்லாமல் 3 நாட்டு துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ரெண்டேரிக்கோடி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்தின் பேரில் தப்பியோடியவர்களை விரட்டி பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். நெல்லிமரத்து கொள்ளை பகுதியை சேர்ந்த சேட்டு, கோபி, ரஞ்சித் ஆகியோரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். ஈரோட்டில் திருமணத்தை மீறிய உறவு வைத்திருந்த இளம்பெண்ணை எரித்து கொன்றதாக அவரது ஆண் நண்பர் கைது செய்யப்பட்டார். பாரதி நகரைச் சேர்ந்த வினோதினி ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து 4 வயது மகனுடன் தாய் வீட்டில் வசித்து வந்தார். மதுரையைச் சேர்ந்த நவீன் என்பவரோடு பழகி வந்த நிலையில் இருவருக்கும் இடையிலான தகராறின் போது வினோதினியின் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி நவீன் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. அதில் இருவருக்கும் தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் வினோதினியின் மரண வாக்குமூலம் அடிப்படையில் கரூரில் சிகிச்சை பெற்ற நவீனை போலீசார் கைது செய்தனர். மதுராந்தகம் அருகே 3 கார்கள், ஒரு ஈச்சர் லாரி உள்ளிட்ட 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கருங்குழி என்ற பகுதியில் திண்டிவனத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற 3 கார்கள் மற்றும் ஒரு ஈச்சர் லாரி ஆகிய 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளாகின. விபத்து குறித்து மதுராந்தகம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தஞ்சையில் உள்ள பள்ளிக்கூடம் விற்பனை செய்யப்பட்ட தகவல் தெரிவிக்காமல் திடீரென மூடப்பட்டதால் பெற்றோர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாகப்பா நகரில் செயல்பட்டு வந்த ஆக்ஸ்போர்டு நர்சரி மற்றும் தொடக்க பள்ளியை அதன் தாளாளர் சுந்தரமோகன் என்பவர் டாக்டர் பிரதீப்புக்கு விற்பனை செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளி கட்டடத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டதை கண்ட பெற்றோர் குழந்தைகளை மாற்றுப் பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். வேலூர் அருகே பேருந்தில் நகைகள் திருடிய 2 இளம்பெண்களை போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து கைது செய்தனர். சாத்துப்பாளையத்தைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண் பெங்களூருவுக்கு சென்றுவிட்டு வந்தபோது வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் வைத்து 8.5 சவரன் நகைகள் திருடு போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கட்டமடுவு பகுதியைச் சேர்ந்த மஞ்சுளா மற்றும் சௌந்தர்யா ஆகிய 2 இளம்பெண்களை கைது செய்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அருள்மிகு பெரிய மாரியம்மன் ஆலய ஆடித்தேர் திருவிழாவையொட்டி 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறப்பு அபிஷேகம், தீபாராதனைக்கு பிறகு மேளதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்த பக்தர்கள் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட தாவேகா நிர்வாகி தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு மிரட்டி வருவதாக முன்னாள் தாவேகா பெண் நிர்வாகி இசக்கி கமலா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இசக்கி கமலா, தூத்துக்குடி மாவட்ட தாவேகா துணை செயலாளர் சுடலை என்பவரிடம் கிராம மக்கள் சிலருக்கு பணம் வாங்கி கொடுத்ததாகவும் அதனை வட்டியோடு திருப்பி கொடுத்தும் ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் கூறியுள்ளார். அவங்களுக்காண்டி நான் வாத்து சுடலை அவர்கள்ட்ட அவர் எனக்கு வட்டிக்கு கொடுப்பாருலாம் எனக்கு தெரியாது. கட்சியில இருக்கும்போது அவர் பழக்கனால அவர்கிட்ட வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த மக்களும் பணத்தை கொடுத்துட்டாங்க, நானும் அவர்கிட்ட பணம் கொடுத்துட்டேன். அதுக்கு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. ஆனா தொடர்ந்து அவர் என்னை ரொம்ப நீ பணம் தரணும், 4.5 லட்சம் தான் 5.5 லட்சம் தான் சொல்லிட்டு இந்த சம்பவத்தை ஒட்டியும் சரி இப்பவும் சரி என்னை ரொம்ப தொந்தரவு பண்றாரு. வீட்டு வாசலம் நடந்து ரொம்ப கட்ட வார்த்தைகள் அதிகமா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம நீ ஏற்கனவே அவனுங்க லார்ஜிக்கெல்லாம் கூட்டு போனாங்களே, அப்ப நீ பணம் தான் இல்லைன்னா அப்படிங்கிற அந்த மீனிங்ல ரொம்ப பேசுறாரு. அது போக என்னை எங்க வீட்டுக்குள்ள ரூம்குள்ள பூட்டி வச்சுட்டு என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணினாரு. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 6 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் உத்தரவிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அரசு விதித்துள்ள வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றாமல் செயல்பட்டு வரும் கல்குவாரிகளை முறையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயி சிவக்குமார் என்பவர் 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனிடையே 10 துறையைச் சார்ந்த அதிகாரிகள் குவாரியில் ஆய்வு செய்து அரசு நெறிமுறைகளை பின்பற்றாமல் இயங்கி வந்த 6 கல்குவாரிகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. சென்னை ஆவடியில் பள்ளி விழுந்த உணவை உட்கொண்ட மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. ஐதராபாத்தைச் சேர்ந்த சரோஜா கேட்டரர்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்து வழங்கிய காலை உணவை சாப்பிட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. ஆவடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை பெற்ற நிலையில் 4 பேர் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய ஆவடி எம்எல்ஏ ரமேஷ்குமார், மாநகராட்சி மேயர் உதயகுமார் மற்றும் ஆணையர் சரண்யா ஆகியோர் உணவு தயாரிப்பு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். நாம் எதிர்க்கும் அளவிற்கு பெரிய ஆட்கள் யாருமே இல்லாததால் எதிரிகளிடையே பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் எனவும், அது கலைஞரோடு முடிந்து விட்டதால் தான் கொளத்தூர் தொகுதியிலேயே வரலாற்றை முடித்துவிட்டோம் எனவும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சூசகமாக வசைபாடியுள்ளார். சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 7 மிஷின் இல்லை 70 மிஷினை எடுத்து பார்த்தாலும் 9,000 ஓட்டில் இருந்து 15,000 ஓட்டு மாறுமே தவிர ஒரு ஓட்டு கூட தாவேகாவிற்கு குறையாது என்றார். தேர்தலில் பயணிக்க போறதில்லை. நாம் எல்லாம் சேர்ந்து இனி எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் 65% இந்த கூட்டணி வெற்றி பெறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், பை எலெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலாகட்டும், நாம் எல்லாம் இணையும் பொழுது தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 65% நாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். எதிராளிகளுக்கெல்லாம் நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல யாரும் இல்ல. உங்களோட விளையாடுற அளவுக்கு கலைஞரோட அது முடிஞ்சிருச்சு. நீங்க கலைஞர் குரல் கொடுத்தீங்க, ஓகே. இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல பெரிய ஆள் இல்ல. அதனாலதான் கொளத்தூர்லயே முடிச்சிட்டோம். கொளத்தூர்லயே வரலாற்றை முடிச்சிட்டோம். எத்தனை ரீகவுண்ட் வேணா கேட்கலாம். 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டுல வேணா மாறுமே தவிர 9,000 ஓட்டுல இருந்து ஒரு ஓட்டு கம்மியாகாது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் கோயம்பேடு, எழும்பூர், சேத்துப்பட்டு, சிந்தாதிரிப்பேட்டை, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகள், புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் லேசானது முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. சில நாட்களாகவே வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
மதுபான கடைகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்காமல் மது விற்பனை செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பழனி பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டாஸ்மாக் கடைகளில் இனி அதிகபட்ச சில்லறை விலையை விட ₹1 கூட கூடுதலாக வசூலிக்க கூடாது என்ற அரசின் அறிவுறுத்தலை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். இதுவரை கூடுதல் தொகை வசூலிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்த நடைமுறை செலவுகளை அரசே ஏற்பதாக அமைச்சர் தெரிவித்ததாக கூறினார். இந்த எம்ஆர்பி, அதாவது பாட்டிலுக்கு அதிகமாக எம்ஆர்பி விலையை விட ₹1 ₹2 கூட கூடுதலாக விற்கக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனை சொல்லுவதை நாங்கள் எங்களுடைய சங்கம் முழுமனதாக வரவேற்கிறது. அதுக்கு ஏற்ற வகையில் அவருடைய கோரிக்கையை ஏற்று நிர்வாகத்திற்கு ஒத்துழைக்கின்ற வகையில் நம்ம தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் எம்ஆர்பி விலையை விட அதிகமாக விற்பதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். டாஸ்மாக் ஊழல் மற்றும் முறைகேடுகளால் அரசுக்கு பல ₹100 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை மற்றும் நீதிமன்ற ஆவணங்கள் மூலம் அம்பலமாகியுள்ளது. பார் டெண்டர், போக்குவரத்து டெண்டர், பழைய பாட்டில் விநியோக டெண்டர் என டாஸ்மாக் நிறுவனத்தில் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மற்றும் தனியார் நபர்கள் இணைந்து அரசு கருவூலத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாக அறிக்கையில் உறுதியாகியுள்ளது. மேலும் மதுபான பிராண்டுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது, பார் டெண்டர்களை மாற்றி அமைப்பது மற்றும் DRO அளவிலான அதிகாரிகளின் இடமாற்றம் வரை அனைத்தும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர் உத்தரவின் பேரிலேயே நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியது செல்லாது என்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அந்த மனுவில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கொள்கை முடிவெடுத்தது பணியாணை வழங்கி இருப்பதாகவும் அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியிருக்கிறது. இந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.